வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சன் வந்து கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையானது எல்லாமே எடுத்து தனியாக வச்சுக்கணும். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இப்படி கலக்கிறப்ப எல்லா மசாலா எல்லாம் அதில் இருக்கிற மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். ஒன்றா சேர்ந்து வரப்போ என்னோடய டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்ச பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் வந்து இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அடுத்தது வந்து 1/4 மணி நேரம் ஆன பிறகு நம்ம ஒரு கடாயை வச்சு இது பொரித்து எடுத்துக்கணும். அப்படியே கிளறி வச்சுக்கலாம். வெந்துச்சு இது தனியாக எடுத்துக்கணும். இப்போ பொரிச்சு இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து இது ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு வதங்கின பிறகு வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த அடிப்பகுதி கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மிளகாய், சின்னதாக இருந்தால் 2 இருக்கும், பெருசாக இருந்துச்சுன்னா 1 போதும். தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். இல்லை தக்காளி வெறும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக இருக்கும். அந்த தக்காளி பியூரி வந்து இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம். பெப்பர் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சில்லி சாஸு அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது மிளகாத்தூள் சேர்த்துனா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் இல்லைன்னா வந்து தேன் சேர்த்துக்கலாம். நான் தேன் வந்து சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இதிலே வந்து நல்லா கலந்துக்கணும். விட்டு நல்லா கலரி விட்டுக்கணும். கிரேவி இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்ட பிறகு கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கணும். அடுத்தது ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான், நம்ம செஞ்சு கோபி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.